घटिकाचल श्रृंगाग्र विमानोदर वासिने निखिलामर सेव्याय नरसिंहाय मंगलम. பகவான் கோவில் கொண்டிருக்கும் 108 திருத்தலங்களை வரிசையாக நாம் கண்டு வருகிறோம். அதில் தற்போது 64வது திவ்யதேசத்தை அடைந்திருக்கிறோம். தொண்டை நாட்டு திருத்தலங்களில் இதுதான் நாம் தரிசிக்கும் கடைசியான திவ்யதேசம். முதலில் 20ஆம் சோழம் 40 சோழ நாட்டு திருத்தலங்களை கண்டோம். அதற்கடுத்தது நடுநாடு 2 திவ்யதேசங்கள், திருக்கோவலூர் திருவகீந்திரபுரம் என்கிற 2 சேர்த்தால் 42 ஆயின. அதற்கு மேலே 22 திவ்யதேசங்கள் தொண்டை நாட்டிலே அமைந்துள்ளன. அதை சேர்த்தோம் என்றால் 42 22 64 திவ்யதேசங்கள் முடிவடைகின்றன இன்றோடு. அப்படி கடைசியாக நாம் தரிசிக்க வந்திருக்கும் இடம் மிக உயர்ந்த ஒரு திருத்தலம். பக்தர்கள் அனைவரும் கூட்டம் கூட்டமாக வந்து பகவானை தரிசித்து அருள் பெறக்கூடிய திருத்தலம். நீங்கள் அனைவருமே கண்டிப்பாக அறிந்திருப்பீர்கள், வந்து தரிசித்தும் இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இல்லாவிட்டாலும் இந்த நிகழ்ச்சியை பார்த்த பிறகு நரசிம்ம பெருமானுடைய அனுகிரகத்தால் இங்கு வந்து பகவானை தரிசிக்கும் பாக்கியத்தை பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்ளுவோம். இந்த ஸ்தலத்துக்கு திருநாமம் சோழசிம்மபுரம் என்றும் சோழிங்கபுரம் என்றும் சொல்லப்படுகிறது. ஆழ்வார்களுடைய பாசுரங்களிலே கடிகை, திருக்கடிகை என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த திவ்யதேசத்தில்தான் நாம் தற்போது இருக்கிறோம். சோழ மன்னர்களாலே கட்டப்பட்டபடியாலும் சிங்கப்பிரானான நரசிம்மனுக்காகவே ஏற்பட்டபடியாலும் சோழ சிம்மபுரம் என்று ஊருக்கு பெயர் ஏற்பட்டிருக்க வேண்டும். இந்த சோழசிம்மபுரம் இன்றைக்கு சோழிங்கபுரம் என்று வழங்கப்படுகிறது. புன்காலத்தில் திருக்கடிகை என்று திருநாமம் இருந்தது. அதனது கடிகை எங்கிருந்து இந்த சொல் ஏற்பட்டது என்று பார்த்தால், இங்கிருக்கக்கூடிய ஒரு மலைக்கு கட்டிகாச்சலம் என்று பெயர் உள்ளது. கட்டிகா என்பதுதான் தமிழிலே கடிகை என்று சொல்லப்படுகிறது. அதனால கடிகை மலை இருக்கிற ஸ்தானமானபடியால் இதற்கு திருக்கடிகை என்றே பெயர் ஏற்பட்டிருக்க வேண்டும். இந்த ஸ்தலம் இருப்பது அரக்கோணத்திலிருந்து மேற்கு திசையிலே சுமார் 25 மைல் தூரம் வந்தோம் என்றால் இந்த திருத்தலம் அமைந்துள்ளது. இங்கு யோக நரசிம்ம சுவாமியும் யோக ஆஞ்சநேயருமாக 2 மலைகளுக்கு மேலே காட்சி அளிக்கிறார்கள். மொத்தம் இந்த திருத்தலத்தில் 3 கோவில்களை நாம் தரிசிக்க வேண்டும். ஒன்று, ஒரு பெரிய மலைக்கு மேலே நரசிம்ம பெருமான் காட்சி கொடுக்கிறார். அடுத்தது சின்ன மலைக்கு மேலே ஹனுமான் காட்சி கொடுக்கிறார். அதை தவிர கீழே ஊருக்குள் அந்த மலையினுடைய அடிவாரத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு கோவிலில் உற்சவமூர்த்தியான பெருமானும் அங்கு ஒரு ஆதிகேசவ பெருமாளும் காட்சி அளிக்கிறார்கள். இப்படி 3 இடங்களில் 3 கோவில்களை நாம் காண வேண்டும். முதலிலே பெருமான் எதற்காக இங்கு வந்தார், ஏன் இந்த இடத்துல நரசிம்ம பெருமானும் ஆஞ்சநேயரும் காட்சி கொடுக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். முன்னொரு காலத்தில் விஸ்வாமித்திரர் தனக்கு பிரம்ம ரிஷி என்கிற பட்டம் வேண்டும் என்கிற ஆசையோடு பெரிய தவங்களை எல்லாம் செய்து வந்தார். அப்போது ஒரு முறை இந்த மலை கட்டிகாச்சலம் என்கிற மலைக்கு வந்து இங்கு ஒரு கட்டிகா என்றால் ஒரு நாழிகை என்று பொருள், 24 நிமிஷங்கள், அந்த 24 நிமிஷங்கள் இந்த மலையிலே இருந்தான் என்றால் அவனுக்கு பாபங்கள் அனைத்தும் போக்கப்படுகின்றன என்று சொல்லப்படுகிறது. அதனால் தான் ஊருக்கே கட்டிகாச்சலம். ஒரு நாழிகை பொழுது இங்கு இருந்தோம் என்றால் பாபங்கள் எல்லாம் போகுமாம். ஒரு நாழிகையில் இங்கு நரசிம்ம பெருமானை துதித்து பிரம்மரிஷி பட்டத்தையே விஸ்வாமித்திரர் பெற்றாராம். இப்படி பெருமை இருக்கிறபடியாலே ஒரு காலத்தில் சப்த ரிஷிகள்னு சொல்லுகிறோம் இல்லையோ, பிரம்மாவால படைக்கப்பட்ட 7 ரிஷிகள் சிருஷ்டியினுடைய தொடக்கத்தில் இந்த உலகத்தை வழிநடத்துவதற்காக 7 பேரை பிரம்மா படைக்கிறார். அத்ரி, ஜமதக்னி, வசிஷ்டர், காஷ்யபர், கௌதமர், பரத்வாஜர், விஸ்வாமித்திரர் என்று 7 ரிஷிகள். அதுல கொஞ்சம் முன்ன பின்ன வேறு வேறு சப்த ரிஷிகளும் சொல்லுவது உண்டு. இந்த சப்த ரிஷிகளும் அவர்கள் கூட வாமதேவர் என்கிற ரிஷியும் சேர்ந்து பெருமானை இந்த இடத்திலே நரசிம்மனாக தரிசிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். அகோபில கஷேத்திரம் தானே பெருமான் அவதாரம் செய்தது. நரசிம்ம பெருமான் அவதரித்தது அகோபிலத்திலே. அந்த பெருமான் எப்படி பிரகலாதனுக்கு காட்சி கொடுத்தாரோ அதை போல் நமக்கு காட்சி அளிக்க வேண்டும் என்ற ஆசையோடு இங்கு சப்த ரிஷிகளும் தவம் செய்து கொண்டிருந்தார்கள். இது ஒரு புறம். இந்த ரிஷிகள் தவம்
தவம் செய்கிறார்கள். ஆனா அவ்வப்போது சில இடையூறுகள் ஏற்படுகின்றன. காலன் கேயன் என்று 2 அரக்கர்கள் இந்த பகுதியிலே இருந்து ரிஷிகளுடைய தவத்துக்கு இடையூறு செய்து கொண்டு வந்தார்கள். இது ஒரு பக்கம் நடக்கும் பொழுது மற்றொரு பக்கத்தில் ராமாவதாரம் ஏற்பட்டது. ராமன் அவதாரத்தை முடித்துக் கொண்டு திரும்ப வைகுந்தத்துக்கு புறப்படுகிறார். அந்த சமயத்தில் ஹனுமானுக்கு ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். இத போல கட்டிகாச்சலம் கஷேத்திரத்திலே சில பக்தர்கள் என்னை துதித்து வருகிறார்கள், அவர்களுக்கு இடையூறுகளை நீர்தான் போக்கிக் கொடுக்க வேண்டும் என்று ஹனுமானுக்கு ராமன் ஆணையிட்டு விட்டு வைகுந்தத்துக்கு புறப்பட்டு போனார். ஹனுமான் அங்கிருந்து நேர கட்டிகாச்சலத்துக்கு இந்த க்ஷேத்திரத்துக்கு வந்து சேர்ந்தார். வந்து காலன் கேயன் 2 அரக்கர்களோடு சண்டையிட வேண்டுமே. இதுவரை அந்த ஊரினுடைய அரசன் யாரோ அந்த அரசன் அவர்களோடு சண்டையிட்டு கொண்டு வந்தான். ஆனால் அவனால ஜெயிக்க முடியவில்லை. ஹனுமாரே வந்து காலன் கேயன் இருவரோடும் சண்டையிட்டு பார்த்தார். ஆனா அவருக்கும் களைப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து யுத்தம் செய்ய முடியவில்லை. எப்படி அவர்களை ஜெயிப்பது என்று தெரியாமல் இங்கேயே அமர்ந்து யோக நிலையிலே பகவானை தியானிக்க தொடங்கினார். அப்போது இந்த இடத்திலே நரசிம்ம பெருமான் வந்து ராமனாகவே வந்து ஆஞ்சநேயருக்கு சங்க சக்கரங்கள் 2ஐயும் கொடுத்தாராம். தன்னுடைய சங்கத்தையும் சக்கரத்தையும் ஹனுமானுக்கு கொடுத்து இதை கொண்டு நீர் யுத்தம் செய்ய வேண்டும்னு சொல்ல அந்த 2 அரக்கர்கள் காலன் கேயன் இருவரையுமே பகவானுடைய சங்க சக்கரங்களை கையிலே கொண்டு ஆஞ்சநேயர் கொன்றார். கொன்றுவிட்டு இதை போல பக்தர்களுக்கு காவலாகவே என்று இருக்கிறேன் என்று இந்த இடத்தில் இருந்தாராம். சப்த ரிஷிகளுடைய தடங்கள் நீங்கியது. அவர்கள் தொடர்ந்து தவத்தை செய்ய தொடங்கினார்கள். அவர்கள் தவத்தை மெச்சி பகவானே நரசிம்ம பெருமானாக இந்த இடத்திலே காட்சி கொடுத்தார். அப்ப ஹனுமான் வந்தது சப்த ரிஷிகளுடைய யாகத்தை தவத்தை ரட்சித்து கொடுப்பதற்காக. அவர்கள் தவம் முடிவடைகிறது. யோக நரசிம்ம சுவாமியாக இந்த இடத்திலே பகவான் தோன்றுகிறார். சப்த ரிஷிகளுக்கும் ஆனந்தம், இப்பேற்பட்ட கோலத்தில் காண கிடைத்தோமே என்று. அதே போல ஹனுமானுக்கும் ஆனந்தம். நரசிம்ம பெருமான சேவிச்சது கிடையாது, ராமனை மட்டும்தான் சேவித்திருக்கிறார். அப்ப அந்த நரசிம்மரையும் சேவித்த ஆனந்தத்தோடு ஹனுமானும் இங்கிருந்தார். அப்ப பகவான் ஹனுமானுக்கு ஆணையிட்டார், இதோடு வேலை முடிந்ததென்று நினைக்க வேண்டாம். இந்த மலையிலேயே இருந்து இன்னும் எத்தனை நாளுக்கு கலியுகம் முடியும் வரை இங்கு எத்தனை பக்தர்கள் வந்தாலும் அவர்களுக்கும் அருள் பாலித்து உம்முடைய பலத்தால் அவர்களுடைய தடைகளை போக்கிக் கொடுக்க வேண்டும் என்று பகவான் ஆஞ்சநேயருக்கு ஆணையிட்டாராம். அதனால தான் சின்ன மலையில் இன்னும் இருக்கிறார். ஏன்னா ராமன் சொன்னது சப்த ரிஷிகளுக்கு உதவ வேண்டும் என்று. அதோடு வேலை முடிந்திருந்தா கிளம்பி போயிருக்கலாமே. ஆனால் நரசிம்மர் விடவில்லை. நானும் இந்த ஊரிலேயே காட்சி கொடுக்கிறேன். நான் மட்டும் இருந்தால் போராது, என்னுடைய பக்தனான நீரும் இந்த இடத்திலே இருந்து காட்சி கொடுக்க வேண்டும் என்று நரசிம்ம பெருமான் ஆணையிட இருவருமாக பெரிய மலைக்கு மேல கட்டிகாச்சலம்னு பெரிய மலைக்கு பெயர். கட்டிகான்னு சொன்னா ஒரு நாழிகை. 2 விதமா பிரிக்கலாம். சலம் அப்படின்னு சொல்லலாமோ இல்லையோ. சலம்னு சொன்னால் நிலை நில்லாதது, டிரான்சியன்ட்னு சொல்றாளே, சட்டுன்னு அழிஞ்சு போயிடும். உண்டாகும் அழியும், உண்டாகும் அழியும், இதைத்தான் சலம் என்று தெரிவிப்பார்கள். இந்த உடம்பு அப்படித்தானே, எத்தனை நாள் இருக்கும்னு தெரியாது, எத்தனை மணி நேரம் இருக்கும்னு தெரியாது. அது புறம்புசுவர் ஓட்டை மாடம் புரளும் போது அறிய மாட்டீர் ஆழ்வார் பாடுறார். இது என்னமோ நாம அடுத்த 20 வருஷத்துக்கு வாழ்க்கைக்கு திட்டம் போடுவோம், 10 நிமிஷத்துக்குள்ள உயிரே போயிடும். அப்ப என்ன நடக்கிறதுனே தெரியாது. அப்ப கட்டிகா சலம், ஒரு நாழிகை பொழுது கூட நிலையினில்லாது இந்த உடம்பு, அதை பத்தி நினைக்க வேண்டாம். கட்டிகா அச்சலம், அச்சலம்னா மலையின் அர்த்தம். எத்தனை நாழி, ஒரு நாழிகை இருந்தாலே மோட்சம் கொடுக்க வல்ல மலை கட்டிகாச்சலம் என்கிற மலை. அந்த மலைக்கு மேல பெரிய மலையிலே நரசிம்ம பெருமான் யோக நரசிம்மராக இருக்கிறார். அருகிலே சின்ன மலைக்கு மேலே ஹனுமான் தானும் யோக தசையில் யோகம் தவம் செய்யும் கோலத்திலேயே இருக்கிறார். இவர்கள் 2ம் இங்கு இருந்து அருள் பாலிக்கிறார்கள். ரொம்ப அழகான மலைகள். முதல்ல பெரிய மலை. நரசிம்ம பெருமானை சேவிப்பதற்கு எப்பவுமே கார்த்தால ஏற தொடங்குகிறோம் என்றால் முதல்ல பெரிய மலைக்கு சட்டுன்னு போயிட்டு வந்துடணும். போயிட்டு வந்தோம்னா பெரிய காரியம் முடிஞ்சிருமோ இல்லையோ. அதுக்கப்புறம் கை வலிக்கும், கால் வலிக்கும், இடுப்பு முழங்கால் எல்லாம் வலிக்கத்தான் செய்யும். ஆனா ஒரு நம்பிக்கை வரும், பெரிய மலைக்கே போயிட்டு வந்துட்டோம், இன்னும் சின்ன மலை தானே, ஹனுமாரை தரிசித்து விடலாமல் ஒரு நம்பிக்கை வரும். அதுவே முதல்ல சின்ன மலை ஏறிட்டு வந்துட்டோம்னு வச்சுங்கோ, அதுக்கே கைகால் வலி வந்து கொடுத்தனா பெரிய மலையை ஏறணுமான மலைப்பாக போய்விடும். இன்றைக்கு அதுக்கு ஏதோ வசதி எல்லாம் வச்சிருக்கா, இந்த ரோப் கார் வசதி இருக்கு, ஏறி உட்கார்ந்தா அது பாட்டுக்கு 10 நிமிஷத்துல மேல கூட்டிட்டு போறது, சேவிச்சு திரும்ப வந்துடலாம். ஆனா ஏறி போய் எத்தனை பக்தர்கள் பகவானிடத்துல வேண்டிக் கொண்டு திருமலை ஏறி போய் சேவிக்கிறதுன்னு வழக்கம் இருக்கு. அதை போல வேண்டுதல்கள் செய்து கொண்டு இந்த பெருமானை மலையேறி வந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் சேவிக்கிறார்கள். அந்த மலைக்கு மேல பகவான் நரசிம்ம பெருமானாக அமர்ந்திருக்கிறார். நாம முதல்ல பெரிய மலை
மலையை ஏறத் தொடங்கினோம் என்றால் அது இந்த மலை ஏகசிலா என்று தெரிவிக்கப்படுகிறது. ஏகசிலா பர்வதம்னு சொல்லுவார்கள். இந்த மலையே ஒரே கல்லால் ஆக்கப்பட்டது போலத்தான் இருக்கிறது. நிறைய கல்லு பகுதி பகுதியாகலாம் இல்லை. ஏகசிலா பர்வதமாக ஒரே கல்லால் ஆக்கப்பட்ட மலையை போல்தான் இருக்கிறது. மலையை ஏறத் தொடங்கினோம்னால் தொடங்கும் பொழுதே மொத்தம் பெரிய மலைக்கு ஒரு 1300 படிக்கட்டுகள், 750 அடி உயரத்துல தான் பெரியவருடைய சன்னதி நரசிம்ம பெருமானுடைய சன்னதி இருக்கு. அதுக்கு தான் பெரிய மலைன்னு பெயர். சுமார் 1300 படிக்கட்டுகள் ஏற வேண்டும். சின்ன மலை ஹனுமார் சன்னதிக்கு ஒரு 600 படிக்கட்டுகள் ஏற வேண்டும். அதுல பாதி உயரத்துக்கு இருக்கிறது. பெரிய மலைக்கு ஏறத் தொடங்கினோம் என்றால் முதலில் நுழைவாயிலேயே பிரகலாதனுடைய சன்னதி இருக்கிறது. இதெல்லாம் இருக்கிறது கொண்டபாளையம்னு ஒரு கிராமம். அதாவது சோழசிம்மபுரம், சோளிங்கர் என்பது இப்போ ஒரு நல்ல நகரமா இருக்கு. அந்த நகரத்துக்குள்ளேயே ஒரு கோவில் இருக்கு. அந்த கோவிலுக்கு பிற்பாடு வருவோம். அங்கிருந்து சற்று தூரம் வந்தோம் என்றால் ஒரு 2 மைல் தூரத்திலே கொண்டபாளையம்னு ஊர் இருக்கு. அந்த இடத்துலதான் இந்த மலை அமைந்திருக்கிறது. அதற்கான ஏறும் பாதையும் இருக்கிறது. அந்த தொடங்கும் இடத்திலேயே பிரகலாதனுக்கு சன்னதி இருக்கு. ஏன்னா அவரைத்தானே தரிசிக்க வேண்டும். நரசிம்ம பெருமான சேவிக்கணும்னால் பிரகலாதன் சிபாரிசு இல்லாமல் எப்படி சேவிப்பது? அவர்தான் முதன்மையான பக்தர், தொண்டர். அப்ப பிரகலாதனை முதலில் சேவித்துக் கொள்ளுகிறோம். சேவித்துக் கொண்டு மலையை ஏறத் தொடங்கினால் நாம் வரும்போது யாரையாவது அழைத்து வந்தோமா இல்லையான்னு தெரியாது. கண்டிப்பா 4 பேர் நம்மோடு கண்டிப்பாக வருவார்கள். யார் 4 பேர்னால் 4 குரங்குகளாவது வரும். 40 குரங்குகளும் வரும். நாம கையில ஏதாவது புஷ்பமோ பழமோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கொண்டு பை எடுத்துட்டு ஏறணும். கண்ணாடியை வச்சுட்டு ஏறுறோம்னால் உடனே கையில் இருப்பது அனைத்தையும் பிடுங்கி கொண்டு போய்விடும் குரங்குகள். ஐயோ ஐயோ பொருள் போச்சே போச்சேன்னு கத்தி பிரயோஜனம் கிடையாது. பகவான் நம்மை பண்படுத்துகிறார்னு புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா கையில ஒண்ணு வச்சுருக்கேன்னு வச்சுங்களேன், இதை வைத்து பகவானுக்கு சமர்ப்பித்து ஒரு பயன் அடைந்து விடுவேன்னு ஒரு கர்வம் இருக்கும். எப்ப தெரியுமா? கர்வம் அகங்காரம் எல்லாம் ஒழியும். கையில் இருக்கிறது அனைத்தையும் பகவான் பிடுங்கி விடுகிறார். இந்த குரங்குகள் பெரிய உதவி பண்றது. நம்ம கையில் இருக்கிறது அனைத்தையும் பிடுங்கி விட்டால் நம் கையில் ஒன்றுமில்லைன்னு கூப்பி விடுவோம். அஞ்சலி முத்திரையோடு போய்விடுவோம். அப்ப பகவான் நரசிம்மர் தான் வழிகாட்ட வேண்டும். என் கையில் ஒன்றுமில்லை என்கிற எண்ணம் வருவதற்குத்தான் குரங்குகளையே பகவான் வேலைக்கு வைத்திருக்கிறார் போல் இருக்கிறது. அப்ப குரங்குகளோடு சேர்ந்து ஏறி மலைக்கு மேல போனோம்னால் ஒரு பாதி மலை 600 படிக்கட்டுகள் ஏறும்பொழுது ஒரு அழகான மண்டபம். அந்த மண்டபத்துக்கு மேலேயே சிற்ப வடிவத்தில் நரசிம்ம பெருமான், சுத்தி சப்த ரிஷிகள் 7 பேரும் அவரை தவம் செய்யும் கோலத்திலே கண்டு கொள்ளலாம். அது ஒரு 600வது படிக்கட்டில் இந்த ஒரு மண்டபம் இருக்கிறது. அங்கிருந்து இன்னும் சற்று மேலே ஏறினோம் என்றால் ஒரு பழைய சந்நிதி. இந்த சந்நிதியில் தான் இந்த ஊரினுடைய தாயார் அமிர்த பலவல்லி தாயார்னு திருநாமம். அந்த தாயார் இந்த சந்நிதியில் தான் முன்னொரு காலத்தில் இருந்தாளாம். அதற்கு பிறகுதான் மலைக்கு மேலேயே நரசிம்ம பெருமான் சந்நிதியோடையே தாயாருக்கும் சந்நிதி அமைக்கப்பட்டது. அதையெல்லாம் செய்தது மகாச்சாரியர், தொட்டையாச்சாரியர் என்று சொல்லப்படக்கூடிய சுவாமி. அவரை பத்தி பிற்பாடு பார்க்கலாம். சோழசிம்மபுரம்னு சொன்னாலே தொட்டையாச்சாரிய சுவாமியை சேவிக்காமல் நாம புரிந்து கொள்ள முடியாது. அவர் யாரு, எங்கு பிறந்தார், இந்த ஊருக்கு என்ன கைங்கரியம் செய்தார், அவருடைய பெருமை என்னன்னு பிற்பாடு பார்ப்போம். இப்ப முதல்ல மலையை ஏறுகிறோம். அந்த பழைய தாயார் சன்னதி அதையும் இந்த இடத்திலே சேவித்துக் கொள்ளலாம். அதை தாண்டி மேலே ஏறினோம் என்றால் மிக அழகான திருக்கோவில். பகவானுக்கு மலைக்கு மேலே திருக்கோவில் அமைந்திருக்கிறது. பகவானுடைய விமானத்துக்கு சிம்ம விமானம் என்றும் ஹேமகோட்டி விமானம் என்றும் பெயர் சொல்லப்படுகிறது. தங்கம் போல் இருக்கிறபடியால ஹேமகோட்டி. சிம்மம், பகவானே சிங்கமாக இருக்கிறார். அவரை உள்ளடக்கி இருக்கிறபடியால் சிம்ஹாகிர விமானம், சிம்ம விமானம் என்று பகவானுக்கு பெயர். உயர்ந்த மலை, கீழிருந்து பார்த்தாலே மேல இருக்கிற பெருமானுடைய மலை, அதில் இருக்கிற கோவில் கோபுரம் அனைத்துமே சேவையாகும். அப்பேற்பட்ட உயரத்தில் தான் நரசிம்ம பெருமான் அமைந்திருக்கிறார். மேல வரைக்கும் ஏறி வந்துட்டோம் இல்லையா? அப்ப கொஞ்சம் மூச்சை பிடித்துக் கொள்வோம். மூச்சை பெற்றுக்கொண்டு அடுத்த பகுதியிலே மூலவர் நரசிம்ம பெருமானை தரிசிப்போம்.